தேசிய விலங்கான புலிக்கான சர்வதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கவும் உலக அளவில் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு பொதுமக்களின் விழிப்புணர்வையும் ஆதரவையும் அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி உலக அளவில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு வெறும் 2226ஆக இருந்த புலிகளின் எண்ணிக்கை தற்போது 3682ஆக உயர்ந்துள்ளது. இது ஆண்டுக்கு 6% என்ற அளவில் அதிகரித்து வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் புலிகள் பாதுகாப்பில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க வெற்றியை எடுத்துரைத்துள்ளார். 58 சரணாலயங்கள் மற்றும் 3682 புலிகளுடன் புலிகள் பாதுகாப்பில் இந்தியா உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உருவெடுத்துள்ளதாக தனது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புலிகள் மற்றும் அவற்றின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து புதுதில்லி தேசிய வன உயிரின பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டில் 11 புதிய புலிகள் காப்பகங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புலிகள் மட்டுமன்றி அனைத்து வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பான சூழலை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகின் புலிகளின் எண்ணிக்கையில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்தியாவில் உள்ளது என்று கூறியுள்ளார். இது புலிகளை பாதுகாப்பதில் நமது நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதிபலிப்பதோடு மட்டுமல்லாமல் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவதற்கான நமது கூட்டு முயற்சியையும் நமக்கு நினைவூட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த சர்வதேச புலிகள் தினத்தில் புலிகளை காக்க நமது ஆதரவை உறுதியளிப்போம் என்றும் போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் என்றும் கூறிய அவர், புலிகள் பாதுகாப்பில் நிர்ணயிக்கப்பட்ட உலகளாவிய தரங்களை அடைய உதவுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழ்நாடு பெருமையுடன் கர்ஜிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வன பாதுகாப்பை அதிகரிக்க 1947 களப்பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நவீன கருவிகள், தொழில்நுட்பம் மற்றும் கால்நடை மருத்துவர்களுடன் வனப்படைகள் மேம்படுத்தப்பட்டு அயல் ஆக்கிரமிப்பு தாவரங்கள் அகற்றி வன ஆரோக்கியம் மேம்படுத்துவதன் மூலம் புலிகளின் வாழ்விடங்கள் புத்துயிர் பெறுகின்றன என கூறியுள்ளார். மேலும் வனம் தொடர்பான குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு என்னும் சிறப்பு பிரிவும் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.